எதை சொல்லணும்னு நினைக்கிறானா தப்பா சொல்றானுங்களாம் பட்டாசு தான் எரிச்சிருவோம். அதான் தீ. அன்புக்குரிய அண்ணன் திரு அஜய் ரத்னம் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு பிறந்த நாள் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். பிறந்த நாள் இல்ல, இது திருவிழா. தமிழ்நாடு திருவிழா. பாரியா பட்டாசு போட்டான் பாரியா. அது போடு ஸ்டாலின் ஐயா. பட்டாசு தான். எதை சொல்லணும்னு நினைக்கிறானா தப்பா சொல்றானுங்களாம் பட்டாசு தான் எரிச்சிருவோம். அதான் தீ. நம்ம திமுக கலைஞர் ஐயா நமக்கு கொடுத்த பொக்கிஷம். மக்களின் முதல்வர், இந்தியாலேயே நம்பர் 1 முதல்வர் யா நம்ம பாசமான ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். நம்மெல்லாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஐயா சரித்திரம் படிச்சுட்டே இருப்பாரு. இந்த சரித்திரம் என்ன தெரியுங்களா? ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? அது பேர் ஹிஸ்டரி. ஹிஸ்டரி என்ன தெரியுங்களா? ஹிஸ் ஸ்டோரி. அவர் வரலாறு படிச்சுட்டே இருக்கிறாரு. இதோ இங்கேயும் வரலாறு படிச்சுட்டே இருக்காரு அண்ணன் சேகர் பாபு அண்ணன். அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன? அவங்க நல்லா இருக்கணும் இல்லையா? சன்ஸ்கிருதத்தில் ஒரு பழமொழி இருக்கு, யதா ராஜா ததா பிரஜா. ராஜா எப்படியோ அந்நாட்டு மக்கள் அப்படி. நம்ம ராஜா நல்லா இருந்தா நம்ம எல்லாம் நல்லா இருப்போம். இன்னைக்கு தமிழ்நாடே சுபிக்ஷமா நல்லா இருக்கு. காரணம் நம்ம ராஜா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒன்னே ஒண்ணு செய்யணும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர்பதம். என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் இறைவன் கிட்ட வேண்டணும். நம்ம முதலமைச்சர் ஐயாக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் கொடுக்கணும். இது ஒண்ணு போதும். அப்ப நான் மட்டும் வேணா பத்தாது. இவருக்கு தெரியும், பயங்கரமான புத்திசாலி சேகர் பாபு அண்ணன். அதனாலதான் இத்தனை விழா எடுக்கிறாரு. இந்த விழாக்கு பேர் என்ன தெரியுமா? கூட்டு பிரார்த்தனை. இந்த ஒவ்வொரு கூட்டு பிரார்த்தனையும் தினந்தோறும் பண்ணும்போது அந்த சக்தி போய் 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 ஆஹா என் குழந்தை நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டி 100 ஆண்டு காலம் நல்லா இருப்பாரு நம்ம முதலமைச்சர் ஐயா. 72வது பிறந்த நாள். இன்னைக்கு தேதி என்ன மாத்தி போட்டா 27. இறைவனோட ஆசீர்வாதம் இருக்கு. கூட்டு பிரார்த்தனைக்கு சொல்றேன். தம்பி வடிவேல் வந்திருக்காரு. தூள் கழுப்புவாரு, பட்டாசு விடுவாரு. குட்டி பத்மினி அம்மா அற்புதமான அம்மா. அம்மாக்கு தெரியாத விஷயமே இல்லை. அற்புதமா சொன்னாங்க. இந்திரஜித் அண்ணன், நம்ம லேடி கமலஹாசன் எல்லாமே தெரியும். அம்மா அவ்வளோ அறிவாளி. அம்மாவை மறுபடியும் சந்திக்கிற ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம். மேயர் பிரியாராஜன் மேடம் மற்றும் மேடையில் இருக்கிற அனைவருக்கும், இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷமான மீண்டும் ஒரு மாலை வணக்கம். நான் எப்பவுமே இந்த சந்தோஷம் தான் சொல்வேன், ஹாப்பி ஈவினிங் தான் சொல்லுவேன். ஏன்னா குட் ஈவினிங் குட் மார்னிங் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஹாப்பி மார்னிங் ஹாப்பி ஈவினிங். அந்த ஹாப்பி என்ற வார்த்தை நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம்? இப்போ முதலமைச்சர் ஐயாவோட பிறந்த நாளுக்கு ஹாப்பி என்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஹாப்பி. அப்புறம் நியூ இயருக்கு ஹாப்பி, அப்புறம் பொங்கல், அப்புறம் தீபாவளி. இந்த மாதிரி ஒரு வருஷத்துல 20 நாள் தான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். செலிப்ரேட் லைஃப் எவ்ரிடே. தினந்தோறும் ஒரு செலிப்ரேஷன். அதுதான் நம்ம முதலமைச்சர் ஐயாவும் டெபுட்டி சிஎம் ஐயா உதயநிதி அவர்களும் நம்மளை சந்தோஷப்படுத்துறாங்க. தினந்தோறும் நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம். தமிழ்நாடு நல்லா இருக்குன்னா அது காரணம் அவங்க தான். 2021
முதலமைச்சராக வந்தார். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை திட்டங்கள், நான் சும்மா 4 எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எல்லாமே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, மற்ற ஸ்டேட் சிஎம் எல்லாம் ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணுறாங்களோ அதை அவங்க பின்தொடர்றாங்க. நான் என் பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இல்லைப்பா காப்பி பண்ணுறாங்கப்பா, ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி காப்பி பண்ணுறாங்க, ஏன்னா அறிவில்லை. நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அத்தனை அற்புதமான விஷயங்கள், இந்த சரித்திர விஷயங்களை அவங்க காப்பி பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக முதலமைச்சர் ஐயா வந்து பெண்களுக்கு அற்புதமான திட்டங்கள் கொண்டு வர்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், மாதா பிதா, பெண் இருந்தால் அது ஒரு பழமொழி இருக்குது ஆங்கிலத்தில், காட் குட் நாட் பி எவ்ரிவேர் அண்ட் தேர்ஃபோர் ஹீ மேட் மதர்ஸ். கடவுள் எல்லாம் இருக்கும், எல்லா தாய்க்குமார்களுக்கு தான் இது. கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது, அதனால் தாயை படைச்சான். அந்த தாயெல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக அத்தனை திட்டங்களை கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்காரு முதலமைச்சர் ஐயா. 21 வந்தப்பவே வந்து ஒரு அற்புதமான வந்து திட்டம் வந்து சிஎம் அவர்கள் டேஷ்போர்ட் மானிட்டரிங் சிஸ்டம் நிறைய இருக்குது, நான் படிக்கல. அப்புறம் நான் முதல்வன் சிஸ்டம், இது வந்து மார்ச் 22 இன்னும் நிறைய இருக்குது, அதுவும் படிக்கல. கிரீன் தமிழ்நாடு மிஷன் செப்டம்பர் 22, இதில் வந்து நிறைய மரங்களை வளர்க்குறாங்க. ஏன்னா ஒரு மரம் வச்சா இப்போ வராது பலன் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் கூட மக்கள், நம்ம குழந்தைங்க, நம்ம சந்ததிங்க நல்லா இருக்கணும்னு முதலமைச்சர் ஐயா வந்து இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. 23%லேருந்து 33% அதிக பண்ணியிருக்காங்க. அதை புதுமை பெண் திட்டம், இந்த 5ஆவதுலேருந்து 10ஆவது படிக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் மாதந்தோறும் பணம் கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம் தெரியுங்களா, அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோன்னே எதுக்கு போகிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு கற்றுக்கிறதுக்கு. அது பேர் என்ன தெரியுங்களா ஆங்கிலத்தில், லேர்ன், LEARN, லேர்ன். இப்போ ஒரு வண்டி ஓட்டணுன்னா அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு போனோன்னே அவங்க என்ன பண்ண போடுறாங்க, ஒரு எல்போர்டு போட்டு தினந்தோறும் அதையே சொல்லி கொடுப்பாங்க. ஒரு 30 நாள் சொல்லி கொடுத்த உடனே அது என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன், 30 நாளைக்கு அப்புறம் அந்த வண்டி ஓட்டலாம். இங்கே இந்த எல் வந்து கல்வி, இந்த எல் வந்து வாழ்க்கை, லைஃப். இந்த வாழ்க்கை கல்வியில் அந்த படிப்பு நல்லா கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த எல் எடுத்துட்டா பாக்கி இருக்கிற 4 வார்த்தை என்ன தெரியுங்களா, EARN அப்படின்னா காசு, பணம், துட்டு துட்டு, மணி மணி. நீ நல்லா படித்தா பணம் உன்னை தேடி வரும். இது முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரிஞ்சதுனால தான் இதை வந்து அற்புதமாக செஞ்சு இந்த குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கிறாரு. நம்மளோட கிளைமேட்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோவிலில் சமத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாருமே வந்து கோயிலில் வேலை செய்யலாங்கன்றது மிகச்சிறந்த ஒரு அற்புதமான விஷயம். நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஆரோக்கியம். அதுதான் நான் சொன்னேன், அவருக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும். அவர் நம்ம பலத்தை யோசிச்சு தான் நேற்று 1000 மருத்துவ கடைகளை முதலமைச்சர் ஐயா திறந்து வச்சிருக்கிறாரு. 1000 கடைகள் மருத்துவம், இன்னும் நிறைய திறக்க போகிறாங்க. என்னன்னா நிறைய ஒவ்வொரு ரோட்லையும் நிறைய மெடிக்கல் ஷாப் இருக்குது. இந்த மெடிக்கல் ஷாப்பில் அவங்களுக்கும் ஸ்டாலின் ஐயோட மெடிக்கல் ஷாப்புக்கு வித்தியாசம் என்னன்னா 25% கம்மியாக கிடைக்கும் அதே மருந்து. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டிலலாம் பெரியவங்கலாம் தினம் வாங்குறாங்க, 300 ரூபாய் 500 ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் 8 மணி 9 மணி ஆனால் அந்த டெலிவரி பாய் வந்து 300 கூட 500 கூட 700 கூடன்னு மாத்திரைகள். அவ்வளோ அது ஒரு பெரிய கதை, அது ட்ரக் மாஃபியா. எல்லாத்துக்கு மேலே பெண்கள் அவங்க வந்து சொந்தமாக அவங்க காலில் நிற்கணும்னு ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வர போகிறாரு. ஏன்னா எனக்கு வந்து முதலமைச்சர் ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னா பிங்க் ஆட்டோ, பெண்களுக்கு மட்டுமே கொண்டு வர போகிற ஒரு திட்டம். அந்த பிங்க் ஆட்டோனால அவங்க வந்து அந்த குடும்பமே ரொம்ப நல்லா இருக்கும். முதலமைச்சர் ஐயா வந்து என் வாழ்க்கையிலேயே நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என் எனக்கு 2 பசங்க. 2ஆவதுக்கு வந்து கல்யாணம் பண்ணும்போது பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அவனுக்கு வந்து 23ஆவது வருஷத்தில் அவனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணோடனே அவன் சொன்ன ஒரே வார்த்தை, என் கல்யாணத்துக்கு முதலமைச்சர் ஐயா வரணும். இவங்க வராங்களா அவங்க வராங்களா அதை பற்றி எனக்கு தெரியாது, முதலமைச்சர் அவர்கள் வரணும் வரணும். என்னை தினமும் பார்க்கும்போதெல்லாம் முதலமைச்சர் ஐயா வரணும் 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 வரணும். அந்த ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க, அந்த எண்ணம் இறைவனாலும் சேகர் பாபா அண்ணானாலையும் அது எனக்கு ஆசீர்வாதமாகி எங்கள் திருமணத்துக்கு வந்தார். அண்ணனும் வந்தாங்க.
அந்த அற்புதம் பாருங்க எங்க வருது பாருங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, நல்ல எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் வாழ்க்கை. அந்த நல்ல எண்ணம், என் பையனுக்கு இருந்த எண்ணம், எங்களுக்கு இருந்த எண்ணம், முதலமைச்சர் ஐயா திருமண நாள் அன்னைக்கு தான் இவனுக்கு திருமணம் நடந்தது, ஆகஸ்ட் 20ஆம் தேதி. இது ஒரு அற்புதம். அப்போ குழந்தைங்க கல்யாணம் ஆனா அப்புறம் ஒரு குழந்தை வரும் இல்லைங்களா, அந்த குழந்தை பிறந்தது எப்பன்னா ஜூன் 3ஆம் தேதி, கலைஞர் ஐயாவோட 100வது பிறந்த நாள். என் குடும்பத்திலேயே இந்த குடும்பம் இருக்கு, நம்ம எல்லாரும் ஒண்ணு. அத மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி அண்ணன் நெருப்பா பேசினாரு, உங்க பேர் சொல்லுங்க, ரொம்ப நல்லா பேசுனீங்க. சேப்பா பிரபாகரன், அம்மா சரியான பிரபாகரன், அற்புதமா பேசினாரு. கண்டிப்பா 50 ஆண்டு காலம் நம்ம தான் இருப்போம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.